ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம கான்ஃபிடென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கான்ஃபிடென்ஸுங்கிறது தன்னம்பிக்கை. நம்மளுடைய திறமை, முடிவு, செயலில் நம்ம வச்சிருக்க நம்பிக்கையை குறிக்கிறது. அதாவது திங்க் அதர்ஸ், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத முழுசா தவிர்த்துட்டு நாம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்ம மேலே நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கோமா, நம்ம எடுக்கிற டிசிஷன்லாம் கரெக்டாக இருக்கா, அதாவது நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் சரியானதா, நம்ம செய்கிற செயல் முறையா செய்யறோமா அப்படிங்கிறதுல நாம நம்பிக்கையா இருக்கணும். அப்பதான் மற்றவங்க நம்மள நம்புவாங்க. அப்பேதான் நமக்கு கான்பிடன்ஸ் லெவலுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். மற்றவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை நமக்கு கான்பிடன்ஸை தரும். நம்ம செய்யற சின்ன சின்ன செயல்ல இருந்து வர வெற்றி கூட நமக்கு கான்பிடன்ஸ் தரும். அப்பேதான் நம்ம போற பாதை சரியானது என்கிற ஒரு நம்பிக்கை வரும் பொழுது நமக்கு நிறைய சிந்திக்க வைக்கும், யோசிக்க வைக்கும், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க, முன்னேற வைக்கிறதுக்கு பேர் தான் கான்ஃபிடென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தோல்விகளில் கூட நமக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதாவது நம்பிக்கையானவர்கள் ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை கடந்து செல்பவர்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்கிறார்கள். கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்க தோல்வியை கண்டதும் உட்கார்ந்துருவாங்க. அப்புறம் அவங்க யோசிக்க மாட்டாங்க, அடுத்த படியை நோக்கி செல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே உட்காந்துருவாங்க. இதனால தான் எல்லாரும் என்ன சொல்ல மாட்டோம்னா, கான்ஃபிடென்ஸாக இருங்க, சரி எவ்ரிஒன் இஸ் ஸ்டில் கான்ஃபிடென்ஸ், வெற்றியோ தோல்வியோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எக்ஸாம் ஃபினிஷ் ஆஃப்டர் யூ திங்க் வில் பாஸ். அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு அந்த செல்லை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம நல்லா எழுதியிருக்கோம், நம்ம பாஸ் ஆயிடுவோங்கிற நம்பிக்கையில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த கொஸ்டின்லாம் எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேஜ் எழுதியிருக்கீங்க, என்னென்ன எழுதியிருக்கீங்கன்னு ஷேர் பண்ணி அதை நீங்கள் கான்ஃபிடென்ஸாக நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். அப்போல்லாம் நீங்கள் அந்த ஃபெயிலியரை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக பாஸ் ஆகிடுவேங்கிற நம்பிக்கையில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையோட அடுத்த படியை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தோல்விகள், அதாவது அவங்க அரியர் வைப்பாங்க. அந்த அரியரை கிளியர் பண்ணுறதுக்கு அடுத்த செம்முக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அவங்க செஞ்ச தப்பை அதில் உட்காந்துடாம அதை டஃப்பான பேப்பராக இருந்தாலும் கூட அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி முழுசாக அதை அக்செப்ட் பண்ணி அடுத்த செமஸ்டரில் அதை கிளியர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ். அதாவது அவங்க வச்ச அரியரை அடுத்த செம்மில் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்மளால எழுத முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த லெவலில் நம்ம பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்கள பூஸ்ட் பண்ணி அவங்களோட எக்ஸாம் டைமில் அவங்க நல்லா ஃப்ரீயாக மைண்ட் செட் உள்ள பாசிட்டிவாக படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கும். அதே போல் அனுபவத்தில் இருந்து கிடைக்கும் நம்பிக்கை கூட நமக்கு ஊக்கத்தை தரும். உதாரணத்துக்கு பாருங்கள், பேச்சு போட்டி நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது மக்கள் கூடியிருக்கும் இடத்துல கூட உங்களுடைய பேச்சிலோ அல்லது செயலிலோ ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் உங்களால் யோசிக்கவோ செயலை செய்யவோ முடியாது. இதனால் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அந்த இடத்துல குறையும். அதனால் தடுமாற்றம் அடைவீர்கள். அந்த இடத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அவமானங்கள் மற்றவர்களுடைய கண்களுக்கு நீங்கள் எப்படி தெரிஞ்சிருப்பீங்க, மற்றவங்க அவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன பேசியிருப்பாங்க என்பதை விலக்கி வைத்து அவமானங்களையும் கேலி கிண்டல்களையும் நினைத்து தோல்வியை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு மீண்டும் அதே இடத்தில் கான்ஃபிடென்ஸாக அந்த செயலை செய்து முடிக்கும் போது கிடைக்கும் சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதுதான் உண்மையாலே உங்களுடைய கான்ஃபிடென்ஸை முழு உணர்ச்சியோட உற்சாகிக்கும். இது பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம லைஃப்பை முன்னேற்றவும் முடியும். இதுலேருந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தோல்வியோ வெற்றியோ பார்த்துக்கலாம். இதுலேருந்து நமக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம மேலே கான்ஃபிடென்ஸாக இருக்கணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வேலையை பாருங்கள். எல்லாம் நன்மைக்கே. ஓகே, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நான் உங்கள் விக்னேஷ். பை பை.